வணக்கம். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா தட்டாஞ்சாவடியில் இருக்குது. 17 வருஷமா இருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக கஸ்டமரோட சப்போர்ட்டோட நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சர்வீஸை. என்னுடைய வாடிக்கையாளர் தலைவலிக்கு என்னுடைய ஸ்பீச்சை நான் தொடங்குறேன். வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் ரிப்பேர் இருக்கும். அந்த ரன்னிங் ரிப்பேர் நான் சிம்பிளாக என்னென்ன கேட்டகரியில் ஜாப் கார்டு ஓப்பன் பண்ணுறோம் சிம்பிளாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அதை போட்டிருக்கேன். ரன்னிங் ரிப்பேர்ன்றது சின்ன சின்ன சர்வீஸு 6 months ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக 6 months ஒன்ஸ் சர்வீஸுக்கு போய் ஆகணும். உங்கள் வெஹிக்கிள் செக் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி கேட்டகரியில் ஓப்பன் பண்ணுற ஜாப் கார்டு தான் அது. அந்த சர்வீஸை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப அதில் மைனர் மேஜர்னு நிறைய செக்ரேட் எடுத்துருக்கோம். அதில் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சின்ன சின்ன கிளாஸ் ஏரியா, லைட் ஏரியால உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நெய்பர்ஸு, அதுல யாராச்சும் பெரிய சர்வீஸ்னாலே ஒரு பெரிய அமௌண்ட் ஆயிடும். அதனால வந்து கனெக்ட் பண்ண முடியாது, ரெஃபர் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு 200 300 அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க கனெக்ட் பண்ணலாம். எங்களை தாராளமா கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரன்னிங் ரிப்பேர்ல நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா நாங்க வந்துட்டு அந்த கஸ்டமர்ஸுக்கு பிஎன்ஐ கஸ்டமர்ஸுக்கு நாங்க ஒரு 10% நாங்க லேபர்ல டிஸ்கவுண்ட் தரோம். அது மட்டும் இல்லாம இந்த ரன்னிங் ரிப்பேர் கேட்டகரியில என்னோட ஃபீச்சர் பிரசன்டேஷன் கிஃப்டா யாராவது நீங்க எனக்கு ரெஃபர் பண்ணீங்கன்னா அவங்களுடைய மொத்தம் 3 ரெஃபரல் எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் 1 monthல அவங்களுடைய 1 day மீட்டிங் ஃபீஸை நான் வந்து பேக் பண்றேன். பாத்தீங்கன்னா மேல பாடி ஷாப் ரிப்பேர்ன்றது ரொம்ப எமர்ஜென்சி டைம்ல எங்களுடைய வாடிக்கையாளருக்கு நாங்க வந்துட்டு சப்போர்ட் பண்றது. அதுல பாத்தீங்கன்னா பாடி ஷாப் இன்சூரன்ஸ் வந்துட்டு கரெக்டா போடணும். இன்சூரன்ஸை கரெக்டா போட்டீங்கன்னா எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா கிடைக்கும். 100% இன்சூரன்ஸை வந்து கரெக்டா ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் நல்ல பீப்புள் சப்போர்ட் பண்றவங்க வச்சு போடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இன்சூரன்ஸ் கரெக்டா போடலன்னா நீங்க வந்து மாட்டிக்கிங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம பிஎன்ஐ மெம்பர் ஒருத்தர் பாலிசி பசார்ல வந்துட்டு பாலிசியை போட்டு அவரு பஜானா காலி ஆயிடுச்சு. அதனால நம்ம ராஜா சார் மாதிரி, நம்ம வேலன் சார் மாதிரி ரெஸ்பான்சிபிளா இருக்கிறவங்க இதுல போடுங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டி ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷனை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, வண்டிக்கு மட்டும் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன் கம்ப்ளைண்ட் பண்ணனா இன்சூரன்ஸ் பணம் கட்டி வேஸ்ட். 15,000 ரூபாய் பணம் கட்டி அவரை கிளைம் பண்ண முடியல. ஏன்னா பாலிசி பசார்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அவரால் யாருமே ரீச் பண்ண முடியல. இந்த பாடி ஷாப் ரிப்பேர்ல நீங்க வந்து எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், நாங்க கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு பண்ணி தருவோம். ₹1 கூட வாங்க மாட்டோம். பம்பர் டு பம்பர் பாலிசி, ஆட் ஆன் பாலிசின்னு சொல்லுவாங்க. அந்த பாலிசி நீங்க எடுத்திருந்தா ₹1 கூட வாங்காம 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா ஆனாலும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இன்சூரன்ஸ் கிளைம் செட்டில் ஆனோடனே எங்களுக்கு பணம் வந்துடும். இந்த மாதிரி ரெஃபரல் நீங்க 1 கொடுத்தா போதும், நாங்க 1 day மீட்டிங் ஃபீஸை பேக் பண்றோம். அடுத்தது பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ். இதுல பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா சர்வீஸ் பண்ணியாலும் இது எல்லாமே தெரியும். இது ஆயில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆயில் சர்வீஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. நமக்கு எப்படி உடம்புக்கு ரொம்ப பிளட் முக்கியமோ அந்த மாதிரி இருந்தா வண்டிக்கு அது இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா பண்ணியாகணும். எவ்ரி 10,000 ஒன்ஸ் பண்ணியாகணும். விச் எவர் இஸ் இயர்லியர். இதுல வந்து ஒரு 50,000 கிலோமீட்டருக்கு மேல வண்டி ஓடிச்சுன்னா நாங்க வந்து 5,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றது. சர்வீஸ் மேனுவல் புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 தான் இருக்கும். ஏன்னா 50,000 ஓடுறதுக்கு அப்புறம் அது மானிட்டரிங் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால அதை நாங்க ரெக்கமெண்ட் பண்றது. பேஸ்ட் ஆன் கஸ்டமர் மைண்ட் செட் இருக்கு. ஃபாஸ்டா ஓடுறவங்க 10,000 ஒன்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல நாங்க வந்து எப்ப ரேரா தான் வண்டி எடுப்போம்னா 5,000 ஒன்ஸ் தான் ரெக்கமெண்டட். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரோட் அசிஸ்டன்ஸ். எங்கேயோ வந்துட்டு நீங்க வந்து நின்னாலும் சரி நாங்க வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி இமீடியட்டா உங்களுக்கு டோயிங் சர்வீஸ் நாங்க வந்துட்டு கூட டைப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். வேலன் சார் பேசுறப்ப சொன்னாரு அவருடைய ஃபீச்சர் பிரசன்டேஷன் அப்ப உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியில காம்ப்ரிஹென்சிவ் பாலிசியில இன்க்ளூசிவா டோயிங் இருக்குது. ஆமா இருக்குது தான், நான் அதை மறுக்கல. பட் ஆனா பேஸ்ட் ஆன் மாடல்ஸ் நீங்க வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இங்க இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபுல் அமௌண்ட்டும் பேர் பண்ண மாட்டாங்க. நீங்க ரெக்கவரி அப்படின்றதுல பிரீமியம் கட்டினாதான் நீங்க அதை வந்து கேட்க முடியும். நீங்க காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி எடுத்துட்டு இன்க்ளூசிவ்ல இருக்கிறது உங்களால நீங்க எடுத்தீங்கன்னா 1,500 உங்களுக்கு பேர் பண்ணுவாங்க. அதுக்கு மேல பண்ண முடியாது. ஏன்னா சார் அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாரு, அதை எக்ஸ்பிளைன் பண்றது கடமைப்பட்டிருக்கேன். தப்பா இருந்தா சார் மன்னிச்சிருங்க. அப்புறம் ஃப்ரீ சர்வீஸ் நம்ம கிட்ட வந்து மாருதி ஆத்தரைஸ்டு சர்வீஸ்ன்றதுனால
எல்லா வகையான மேனுஃபேக்சர் கொடுக்குற ஃபர்ஸ்ட் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லா சர்வீஸுமே நீங்க வந்துட்டு நம்ம கிட்ட பண்ணிக்கலாம். வாரண்டி எல்லாமே வந்துட்டு கிளைம் ஆகும், எதுவும் இஷ்யூஸ் வராது, தைரியமா நீங்க பண்ணலாம். இந்த ஹைவே செக்அப்ன்றது பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு நாங்க எங்களுடைய பிஎன்ஐ கஸ்டமருக்கும் சரி, எங்களுடைய வாடிக்கையாளருக்கும் சரி, நாங்க அது வந்து ஃப்ரீயா பண்ணி தரோம். எங்கேயாவது வெளியூர் போறாங்கன்னா ஜெனரலா வந்து எங்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு போறோம். நீங்க மாருதி மிஷினை மாருதி ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷனை சூஸ் பண்ணணும். ஒரு மல்டி பிராண்ட் கார் லோக்கல்ல போய் நீங்க சர்வீஸ் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நாங்க வந்து மாருதி ஆத்தரைஸ்ட் சர்வீஸ், அதனால நீங்க எங்களை சூஸ் பண்ணலாம். எங்கிட்ட இருக்கிற டெக்னீஷியன் மாருதி ட்ரெயின் டெக்னீஷியன், எங்களை நீங்க சூஸ் பண்ணலாம். மாருதி ஜென்யூன் பார்ட்ஸ் மட்டும்தான் நாங்க யூஸ் பண்ண முடியும், வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அதனால நீங்க எங்களை சூஸ் பண்ணலாம். டிஜிட்டல் ஜாப் கார்டு ஓபன் பண்ண உடனே டிஜிட்டல் எஸ்எம்எஸ் உங்களுக்கு டிகர் ஆகும், டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். அந்த டிகர் ஆகுது எஸ்டிமேட் என்ன வேல்யூன்றது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால எங்களை சூஸ் பண்ணலாம். இதுல இருக்கிற எந்த ஃபெசிலிட்டியுமே எந்த டிரான்ஸ்பர் லோக்கல் ஒர்க் ஷாப்ல எதுலையுமே கிடையாது. ஆனா அப்படியேப்பட்ட லோக்கல் ஒர்க் ஷாப்ல போயிட்டு நீங்க உங்களை ஹார்ட்லி மணி எடுத்து போய் கொடுத்துட்டு நீங்க நடுத்தருவுல நடு ராத்திரில நிற்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கஸ்டமர் கேர் நாங்க எங்கிட்ட சர்வீஸ் பண்ணீங்கன்னா நாங்க வந்து ரெகுலரா உங்களை ஃபாலோ பண்ணுவோம், கஸ்டமர் சர்வீஸ் ரிமைண்டர் பண்ணுவோம். சர்வீஸ் முடிஞ்ச உடனே பிஎஸ்எஃப் ஃபாலோ பண்ணுவோம், அதாவது போஸ்ட் சர்வீஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். எங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நாங்க உங்களுக்கு ஃபாலோ பண்ணி உங்களை ரிமைண்டர் பண்ணுவோம். நீங்க அந்த டைம்ல ஏதாவது குறைகள் இருந்தா எங்கிட்ட சொல்லலாம், அப்ப நாங்க எடுத்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்து தருவோம். இது எல்லாமே கஸ்டமைஸ்டா ரெகுலரா எல்லா கஸ்டமர்ஸுக்குமே பண்றோம். நம்ம யூஸ் பண்றது எல்லாமே இந்த ஸ்மார்ட் டயக்னோஸ்டிக்ஸ் டூல், 3D வீல் அலைன்மென்ட், வீல் பேலன்சிங் எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜியான ஒரு எக்யூப்மென்ட் தான். எல்லாமே வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கு. இது சும்மா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம்னாங்க. லாஸ்ட் 1 இயர்ல கஸ்டமர் ரிட்டென்ஷன் பாத்தீங்கன்னா எங்களுக்கு 94% ரிப்பீட்டடா கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. டைம்லி டெலிவரி பாத்தீங்கன்னா எப்பயுமே 100% நாங்க அதை கீப் அப் பண்றோம். கஸ்டமர் ஃபாலோ அப் பாத்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்போ 100% ரீச் ஆயிருக்கும். எங்ககிட்ட இருக்கிற டெக்னீஷியன் எல்லாமே ஸ்கில்டு மேன் பவர், எல்லாமே ட்ரைன்டு டெக்னீஷியன்றதுனால எங்ககிட்ட நீங்க நம்பிக்கையா கொடுக்கலாம். அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த கீழே இருக்கிறது கடைசியா இருக்கிறது பாத்தீங்கன்னா மாருதியோட டூல்ஸ். அது சின்னதா வார்னிங் லேம்ப் எரியும். அந்த வார்னிங் லேம்ப் எரிஞ்சிச்சுன்னா அந்த எஸ்டிடி டூல்ஸ் சொல்லுவோம், அதை போட்டு தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிப்போம் என்ன ஃபால்ட்னு சொல்லிட்டு. இது வந்து எதுக்காக வச்சிருக்குன்னா ஒரு பாடி ஷாப் ஒரு ஆக்சிடென்ட் ரிப்பேர் பண்ணா டிரான்ஸ்பரன்சி அந்த ஆக்சிடென்ட் ரிப்பேர் முடிஞ்ச உடனே இந்த போட்டோவை எடுத்து நாங்க கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுவோம். என்னென்னலாம் மாத்திருக்கோம், எவ்வளவு பொருள் மாத்திருக்கோம், இதுல இருக்கிறது அப்படியே அந்த பில்லுல இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு என்ன மாத்திருக்கோம், என்ன போயிருக்கோம், அந்த வண்டி எவ்வளவு அடிபட்டு இருக்குதுன்றத சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியும். அந்த இப்ப பாத்தீங்கன்னா அந்த வண்டி எப்படி வந்தது, இப்ப எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து மெக் வெல்ட், ஸ்பாட் வெல்ட் தான், தூ பிடிக்காது. அதோடைய ஃபுல் கண்டிஷன். எனக்கு பிசினஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க இருக்குதுன்னா உங்களுடைய ரெசிடென்ட், பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கு. நியர்பைல இருக்கிற நெய்பர் கூட நீங்க கனெக்ட் பண்ணலாம். பார்க்கிங் யாராவது வச்சிருந்தாங்கன்னா அவங்கள கனெக்ட் பண்ணலாம். கம்பெனி ஹெச்ஆர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் வரும். அங்க இருக்கிற டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் கனெக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப பொட்டன்ஷியலா இருக்கும் நிறைய. இந்த 4 T யாராவது ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? என்னன்னு சொல்ல முடியுமா? மாருதி மிஷின் எப்பயுமே கஸ்டமருக்கு ட்ரஸ்டடா இருக்கும். மாருதி மிஷின் எப்பயுமே வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். மாருதி மிஷின் எப்பயுமே ட்ரைன்டு டெக்னீஷியன் தான் யூஸ் பண்றாங்க. மாருதி மிஷின் எப்பயுமே டைம்லி டெலிவரி பண்ணிடுவோம். 4 T உங்களுக்கு தேங்க்யூ வச்சிருக்கோம். நன்றி, தேங்க்யூ.